Hi, hello, welcome to my channel, All Rounder Bala. என்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு யாரெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் யாரெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறத எப்படி வந்துட்டு எஸ்பிஓ வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ வந்து லான்ச் ஆயிடுச்சுங்க. அது எப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து லான்ச் ஆகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளான் டீட்டெயில்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக வந்துட்டு வெப்சைட்டில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி வந்துட்டு என்ன ப்ராப்ளம் எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாரை புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் வர ஆன்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு பிளான் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட போகிறோம். நம்ம சேனல் யாரை புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்களை போயிடலாம். வீடியோவில் ஃபஸ்ட் அப்டேட்டு, இனிமேல் வந்து எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதனால் குறைஞ்சபட்ச ஆட்களே போதும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஓ சொல்லிட்டாங்க. அது வந்து எப்படி வந்துட்டு சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க, அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எப்படி வந்துட்டு இத்தனை பேர்த்து வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி டெர்மினேட் பண்ண போகிறாங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும் எஸ்பிஓக்கு. சரிங்களா, இது ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். மூணாவது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இன்டர்நெட் நாலேஜில் வந்துட்டு அவங்க சொல்கிற டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான் வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எஸ்பிஓ சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு உன்னிமேல் வரப்போகிற எஸ்பிஓவில் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் தெரியாதவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இவங்க ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க, குரூப்லேயும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. இதுதான் வந்துட்டு எஸ்பிஓ சொன்ன மெயின் கான்செப்டே. சரிங்களா, இதில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த நாலேஜில் இல்லையோ அவங்களாம் போய் மஸ்ட்டு கற்றுக்கிட்டு இந்த எஸ்பிஓ வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் எஸ்பிஓவில் இனிமேல் கண்டினியூ பண்ண முடியும்னு எஸ்பிஓ சொல்லிட்டாங்க. வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு, இனிமேல் வந்துட்டு எஸ்பிஓவில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க வந்து இனிமேல் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ண முடியாது, இருக்கிற மெம்பர்ஸே போதும்னு சொல்லிட்டு எஸ்பிஓ சொல்லிட்டாங்க. இனிமேல் 99.9% வரைக்குமே வந்துட்டு யாருமே வந்துட்டு இந்த புதுசாக ஜாயின் பண்ணி நியூ ஜாயினிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது வந்துட்டு என்ன ரீசனால சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிற மெம்பர்ஸே வந்துட்டு 2 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கும். அதனால் வந்துட்டு இருக்கிற மெம்பர்ஸே வந்துட்டு போதும், இப்போ இருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு போதுமான தகுதியாக இருக்காங்க. ஆனால் அதுலேயே வந்துட்டு நிறைய பேர்த்து ஃபில்டர் பண்ண போகிறாங்கிற வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இப்போ இருக்கிற மெம்பர்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இனிமேல் நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1% தான் வாய்ப்புகளே இருக்குது. சரிங்களா, 1% வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 year or 2 years வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூ ஜாயினிங் எடுக்கிறதுக்கு. வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு, நம்ம எல்லாம் இத்தனை நாளாக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறிச்சிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சைட்லேருந்து எஸ்பிஓ சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சரிங்களா, அதில் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. என்ன இஷ்யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த டொமைன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு வெப்சைட்டில் ஒரு சில அரைகுறையாக வந்து ஓப்பன் பண்ணதுனால ஒரு சில பக்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்துட்டு அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளானை வந்து லான்ச் பண்ணி அப்புறம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெப்சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த ஒர்க்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு எஸ்பிஓ சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளாம் சேர்ந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எதனால இந்த மாதிரி அரைக்குறையாக வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சங்கர் சார் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக இன்னைக்கோ இல்லைனா நாளைக்கோ இந்த வீக்குக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து அந்த ரீசன் என்னங்கிறத சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆடியோ வர வரைக்கும். வீடியோவில் ஃபோர்த் அப்டேட்டு, நீங்கள் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் இத்தனை நாளாக வந்துட்டு எஸ்பிஓ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுக்கு வந்துட்டு இத்தனை நாளாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன் கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இருந்தாலும் யார் வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கங்கிறது ஒரு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. யாருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம குரூப்லேயே ஒருத்தர் தான் இருக்காங்க. சரிங்களா, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு மெம்பர் தான் வந்துட்டு அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக ஆர்பிஐட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பர்சன் யாருங்கிறத வந்துட்டு எஸ்பிஓ வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது ஆதாரத்தோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பர்சன் யாருங்கிறத டீட்டெயிலாக சங்கர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன யார் வந்துட்டு நம்ம எஸ்பிஓ சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்கங்கிறத நம்ம சங்கர் சார் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு ஆடியோவில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் 5th அப்டேட்டு,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளானில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில லீக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. எப்படி வந்து பிளான் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு லீக் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து 5 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. 5 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் 3 கேட்டகரி நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஸ்கூலு, இன்னொன்று வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி நேம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதில் 2 கேட்டகரி வந்துட்டு நம்மளுக்கு அந்த நேம்ஸ் வந்து என்னங்கிறது தெரியல. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு SBO சைடில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு 2 கேட்டகரி வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த பர்சன் வந்து யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி இருக்குல்ல, மீதி 3 கேட்டகரியில் வந்துட்டு அது வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்மளே வந்துட்டு நம்ம எந்த ஜாப் நம்மளுக்கு வந்து சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 5 கேட்டகரி இருக்கு இல்லையா, 5 கேட்டகரியுமே வந்துட்டு அந்த 5 கேட்டகரியுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒர்க்காக தான் இருக்க போகுது. சரிங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் தான் வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்கங்கிறத பிளான் டீட்டெயில்டாக வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ, அந்த பிளானை பற்றி டீட்டெயில்டு வீடியோ போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டண்டான வந்து அப்டேட் எல்லாம் நான் வந்துட்டு ரெகுலராக வந்து நான் இனிமேல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா, வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான ஒரு ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பை பாய்.